ஹாய் ஆல், இது சண்டே மார்னிங். எலெக்ஷனுக்காரும் லீவ் போட்டதால் இன்றைக்கி வந்து ஆஃபீஸ் போக வேண்டியதாகிடுச்சு. சண்டே எப்பவுமே டே ரொம்ப லேட்டாக தான் ஸ்டார்ட் ஆகும். பட் இன்றைக்கி ரொம்ப சீக்கிரமாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரு சிஸ்டர் ரொம்ப நாளாக கேட்டிருந்தாங்க, அவங்க கிச்சனில் வந்து காக்ரோச் தொல்லை ரொம்ப இருக்குது, அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருந்தால் சொல்ல சொல்லி. எங்கள் வீட்லேயும் நிறைய காக்ரோச் தொல்லை இருந்தது 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி. இப்போ இல்லை, ஏன்னா ஒரு ப்ராடக்ட் மீஷோலேருந்து வாங்கி யூஸ் பண்ணியிருந்தேன். அது நல்ல ரிசல்ட் கொடுத்துருந்தது. நான் இதை ரிவ்யூ பார்த்து தான் ஆர்டர் போட்டிருந்தேன். நல்ல ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க. ஒரு 1 மந்த்லேயே காக்ரோச் தொல்லை சுத்தமாக இல்லை. எங்கள் வீட்டில் அந்த குட்டி குட்டி காக்ரோச் தொல்லை தான், பெரிய காக்ரோச்சே பார்க்க முடியாது. எல்லா வீட்லேயும் அப்படி தான் நினைக்கிறேன். நாங்கள் வந்து அந்த குட்டி காக்ரோச் எங்கெல்லாம் பார்க்குறோமோ அங்கெல்லாம் சாகடிச்சிருவோம். என் பொண்ணு மெயின் காலையில் நெசுக்கி சாகடிச்சிருவா. பட் இருந்தாலும் காக்ரோச் தொல்லை வந்து சுத்தமாக போகலை. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஜெல் யூஸ் பண்ணியிருந்தேன். நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி எங்கெங்கெல்லாம் காக்ரோச் தொல்லை அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ மெயின் அந்த சிங்க் அடியிலலாம் வந்து கொஞ்சமாக அதை அப்ளை பண்ணிவிட்டு தூங்கிடுங்க. அப்படியே கண்டிப்பாக ஒரு 1 மந்த் வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு காக்ரோச் தொல்லை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதிலே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதுபடி அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வேணும்னா லிங்க்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் யூடியூப்பில் வந்து ப்ராடக்ட்டை டேக் பண்ணிடுறேன். அப்படியே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மஷ்ரூம் கிரேவி தான் ரெடி பண்ணியிருந்தேன். இந்த காக்ரோச் ஜெல் வந்து நைட்டில் தான் யூஸ் பண்ணணும். நான் வீடியோக்காக இப்போ மார்னிங் யூஸ் பண்ணி காட்டியிருக்கேன். இப்போ இந்த கிரேவி பண்ணுறதுக்கு வெங்காயம், தக்காளி, முந்திரி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி அரைச்சி எடுத்துக்கிறேன், நல்லா திக் பேஸ்ட்டுக்காக. அதுக்கப்புறம் கடாயில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அது கூட வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி போட்டு சேர்த்து நல்லா வதக்கிட்டு அது கூட க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற காளானை சேர்த்துடலாம். மஷ்ரூமை வந்து கொஞ்சமாக அரிசி மாவு, உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கழுவி எடுத்துருக்கிறேன். ஸோ 4-5 முறை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதையுமே ஆட் பண்ணியிருக்கேன். அதில் உங்களுக்கு தேவையான எல்லா மசாலாமே சேர்த்துக்கலாம். நான் அதில் மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், சீரகத்தூள், கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து கொஞ்ச நேரம் மூடி போட்டு விட்டேன். அது வெந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சிருக்கிற மசாலா சேர்த்துட்டு கடைசியாக கொதித்து வந்ததும் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிட்டா அவ்வளோதான், கிரேவி ரெடி. அப்படியே தயிருக்கு சைடில் வந்து உர ஊற்றி வச்சுட்டேன். இந்த சம்மர் டைமில் ரெகுலராக எல்லாருமே வீட்டில் மோர் குடிக்கிறாங்க. ஸோ அதனால் வீட்லேயே வந்து இப்போலாம் உர ஊற்றி வச்சிடுறேன். ஸோ அதுதான் கேஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.